ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் வர்சஸ் எஸ்டிகே டீம் 1 நேற்று இடையில ஃபஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த செமிஃபைனலில். டாப் 4 டீமில் டாப் 2 டீம்ஸ் இந்த செமிஃபைனலில் பார்க்க போகிறோம். நல்ல பேட்டிலாக இருக்க போகுது. 7 ஓவர் மேட்ச். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்லையும் பிரசாந்த் நான் ஸ்ட்ரைக்லையும் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் பார்த்துட்டு வந்துருக்காரு. நேற்று டே அவருக்கான டேயாக இருந்துச்சு. இன்னைக்கு டே என்ன பண்ணுவார் இதே கொடுக்காத பந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து போட்டார். சிங்கிள். செகண்ட் ஒன் பிரசாந்த் சுவிட்ச் முயற்சி ஜான்சன் ஃபீல்டர் கைக்கே போகும். எஸ் ஐயோ பாலுக்கு போயிட்டார், ஆனால் விட்டார். லைஃப் கொடுக்குறாங்க. செமிஃபைனலில் ஒரு விக்கெட்டும் ரொம்ப முக்கியம், ஒரு டாட்டும் முக்கியம், எல்லாமே முக்கியம். தேர்ட் ஒன் செம்ம வேகம், நல்லா ரிலீஸ் பண்ணுறாரு ரிஸ்ட்ல. டாட் பால் ராக்கிங் லென்த்லங்க. வாட் அ பால். செம்ம வேகம் இருக்கு கையில் நாடி. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ப்ளேஸ் பண்ணிட்டு இதுவும் ஒரு சிங்கிளாக இருக்கும். லாஸ்ட் ஒன்று பவுண்டரிஸ் இல்லாத ஓவராக இருக்குமான்னு பார்ப்போம். எஸ் லெக் பை விக்கெட் அப்பீல் எடுக்கிறார் சல்மான். இங்கே டாட்டு பயமுறுத்திருக்காரு அம்பையரை. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 3 ரன் சிங்கிள்னு சொல்லலாம். நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் வந்திருக்காரு. ரன் பேக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்ச் முயற்சி வேகமாக எடுத்துட்டு வந்து போட்டார். கிரீஸ் பக்கத்தான பிச்சாச்சு. டாட்டிங். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் லெக்கட்டர் மாதிரி போட்டார். நல்லாவே திரும்பிச்சு. டாட்டிங். ஆஃப் கட்டர். ஐயோ கொஞ்சம் தாங்க தேர்ட் மணி தடுத்தாரு. ஸ்டெம்பில் படலை. சிங்கிள். அங்கே ஃபீல்டர் ஓவர் ஹெட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். 1 பிச்சில் தான் பிடிக்க முடியும். 1 பிச் நாட் அவுட் அப்படிங்கிறப்போ போன பால் லெக் ஸ்டம்பில் போயிடு. ஃபீல்டர் கைக்கு போகும். அஜய் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. கீப்பர்கிட்ட இருந்து கையிலே போய் உட்காந்துருச்சுன்னு சொல்லலாம். விக்கெட் நம்பர் 1. நியூ பேட்ஸ்மேன் காரணா அந்த உடனே ஆஃப் ஸ்டம்ப்ஸில் வெட்டாக பார்த்தாரு. டாட்டா மாதிரி இருக்க புள்ளி பந்து. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 7 ரன்னு. முதல் ஓவர் 3 ரன்னும் இந்த ஓவர் 4 ரன்னும் போட்டிருக்காங்க பவுலர்ஸ். எந்த 4-6 இல்லாத ஓவர் வித் ஒரு விக்கெட். தேர்ட் ஓவர் போட மத்தன் வந்திருக்காரு. கஷ்டமாகிற மாதிரி போட்டிருக்காரு. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். செகண்ட் ஒன். ஐயோ வாட் எ கேட்ச். கவர் ஆகலைங்க. அவர் பிடிக்க மாட்டார் நினைச்சா ஆள்லன்னு தெளிவாக பிடிச்சாரு. கஷ்டமான கேட்ச். நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. கர்ண ஆட்டமில் வெளியே செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. லாஃப்டடா தூக்கி விட்டாரு. கேப்ல போயிருக்க வரைக்கும் சிங்கிள். மேலே ஆள் வச்சிருக்காங்க டீப் பாயிண்ட்ல. நல்ல த்ரோ. அதே ஃபீல்டர் ஆள் வச்சு தெளிவாக மூவ் பண்ணுறாங்க பவுலர்ஸ். சிங்கிள். டவுன் த ட்ராக் போனார். நல்ல வேகம். ஸோ பேட்டில் ஆட முடியல. டாட்டு. 3 ஓவர் முடிவுக்கு 11. அருமையான ஓவர். 2 விக்கெட் இருந்து. ஃபோர்த் ஓவர் போட பிரகா 2 பவுலர் சேர்ந்து 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் டூ ரன். இன்சைட் எட்ஜ் நல்ல ஸ்டாப்பிங். சல்மான். டாட். சரியா படலை. இதுவும் இங்கே கிடக்கும். பவர் பிளே லைனுக்குள்ளே பவுலிங் வந்துட்டு சிங்கிள். பிஹைண்ட் த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. டாட்டு. 2 more to go. கவர்ஸில் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. பவுண்டரி பார்ப்போம். பால் தேஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ பவுண்டரியே போயிருச்சா இல்லைங்க சேவ் பண்ணிட்டாரு. 2 ரன். லாஸ்ட் ஒன்று போன பால் ஒயிட் எரி பால். வேகமாக செலுத்திட்டாரு. கிரீஸ் கோட்லேயே போட்டிருக்காரு. டாட்டு. எல்லா ஓவருமே இவங்களோட 2 பவுலர் 2 ஓவரே நல்லா பிடிச்சி போட்டிருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு 17. 2 விக்கெட் இருந்து. தேர்ட் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 2 பவுலருக்கு அப்புறமா அஜய் வந்திருக்காரு. 3வது ஓவரை வீச வரீங்க. கீழே வந்துச்சு எடுக்கிறாங்க. பிக்கப்பில் எடுக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் இன்சைட் எட்ஜ். எஸ் பிடிச்சி தூக்கி போட்டுட்டாரு. விக்கெட்டு. அம்பையர் கையை தூக்கிட்டாரு. போன பால் க்ளோஸ் காலாக இருந்தது. கிரிப் சவுண்டு மாதிரி இருந்தது. இம்முறை அதே பேட்ஸ்மேனை வச்சு தூக்கிட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஹரிஷ் பாபு.
ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை, அதே மாதிரி ரன்ஸும் தேவை. அப்படிங்கிறப்ப நான் இடம் கொடுத்தா தானே அப்படிங்கிற மாதிரி போட்டார் பவுலர். டாட்டு போன பால் ஆஃப் ஸ்டம்பில் ஒயிட் ரீபால். பாட்டம் முட்டல். 2 ரன். 2 more to go. Inside edge. Yes, stump தட்டிடுச்சு. விக்கெட், another wicket. அடுத்த பேட்ஸ்மேன் அசோகன் பின்னாடி ஆள் வச்சிருக்காங்க. அப்படி இருந்து வேகமாக இருந்திருக்கு. குயிக்கர் பால், பவுண்டரி. 5 ஓவர் முடிவுக்கு 24 விக்கெட் இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. பிரசாந்த் வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர் அறிமுக பவுலர்னு சொல்லலாம் இந்த இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபுல் டாஸ் ஓவர் த ஹெட் போயிருக்கு. கண்டிப்பாக அது பவுண்டரியாக இருக்குமான்னு பார்த்தா எதுலேயோ குத்தி இங்கிட்டே கிடக்குது. ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. 2 ரன். செகண்ட் ஒன். எஸ், அங்கே விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 1 run + ரன் அவுட்டு. கேட்சுக்கு வரணும் ஃபீல்டர். ஏன்னா பால் முன்னாடியே வந்துச்சு விண்டுக்கு. நல்ல கேட்சு. அடுத்த பேட்ஸ்மேன் அரவிந்த். அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இருந்திருக்கு டாட்டு. லுக் பேக் அப்படி டிஷர்ட்ல போட்டிருக்காரு. கவர்ஸ்ல போட்டு போயிட்டு நினைக்கிறேன். பவுண்டரி தான் வச்சிருக்காங்க. ஒரு பவுண்டரிக்கும் 6 ஓவர் முடிவுக்கு 31. 6 விக்கெட்ல இருந்து கடைசி 6 பால். யார் அந்த பவுலர்? கூகுள். இன்ட்ரெஸ்டிங் பாட பார்த்தாரு. ஒரு ஹோட்டல் ஷாட்டு. ஸ்லோயர் ஒன். லாஃப்டோட தூக்கி போட்டாரு. தேர்ட் ஒன். சேஞ்ச் ஆஃப் லென்த் பார்க்க பிஃபோராக இழுத்தாரு. சிங்கிள். ஃபீல்டர் கையிலேயே கேட்ச் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். 2வது கேட்சு. அடுத்த பேட்ஸ்மேன் ஜாக் வந்த உடனே வீடு வாங்கி பேட்ஸ்மேன்கள் 2 பேரும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2 ரன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சிங்கிள். லாஸ்ட் ஒன்னே டார்கெட் 8 முடிக்கக்கூடிய பந்து. ஒரு சிங்கிளாக இருக்கும். பால் டனாக அவர்கிட்டே வந்துடும். ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 35 ரன் ஆடிருக்காங்க. 36 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா கெயில் வினோத் ஸ்ட்ரைக்லையும் பிரகா நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஹென்ரி வந்திருக்காரு. ஆப்ஷன்ஸில் இங்கே அமைக்க விட்டார். அடிச்சிருந்தா ஸ்லோவராக விக்கெட்டு. அவரோட எக்ஸ்பிரஷனில் தெரிஞ்சு சிரிச்சுட்டே வர்றாரு. சிங்கிள். செகண்ட் பால் ஒயிட் ரீபால். ஷாட் அப்படி அள்ளி விட்டாருங்க. செம ஹைட்டு. எஸ், 6 மேக்ஸிமம் போயிருக்கு. பிரகா பேட்டில் இருந்து முதல் 6 இந்த செமிஃபைனலில். காட் சேஞ்சு இருந்து வந்து ஃபுல் டாஸ். இதுவும் பேட்டில் பாட்டம் ஆஃப் த பேட்டுன்னு சொல்லலாம். 6 எங்கே எடுத்துகிட்டு போயிடும். ஒயிட் பார்த்திங்குள்ளே போய் விழுந்திருக்கு. அடுத்தடுத்து 2 6 அப்படிங்கிறப்ப இந்த பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த மேட்ச் அவங்க பக்கம் எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த பந்து 6 தான். டாப் பேட்ச். தேர்ட் மேன் கையில் குத்த விட்டுட்டாரு. டாட்டு. அங்கே ஒரு அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தாரு பேட்ஸ்மேன். எஸ், அதான் நடந்திருக்கு. 4 ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 18. நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் கார்டு வந்திருக்காரு. வெல் பிளேட். கவர்ஸில் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். விரட்டி பார்க்குறாரு அங்கே ஃபீல்டர். அன்ஸ்டாப்பபிள்னாலே கேள்வி பேட்டில் இருந்து அப்புறம் போன ஓவரை பிரகா எடுத்துக்கிட்டாரு. இந்த ஓவரை கேள்வி வந்து எடுத்து ஷாட்டுங்க. ஆளே இல்லை. லாங்கா ஃபீல்டர் உள்ள காத்துக்கு லாங் ஆணுக்கே போகுது பந்து. சிங்கிள். இவர் வீரமானவர். லெஃப்ட் எடுத்து பார்த்தாரு. ஆனால் டாட்டே கோட்டுக்கு உள்ளே போயிருக்கு. 3 more to go. வெல் பிளே. இந்த முறை நான் வெயிட் பண்ண மாட்டேன். வெயிட் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. 4 ஷாட்டுங்க. நல்ல கனெக்ஷன். எஸ், 6 தான் போயிருக்கு. One more to take, 2 more to win.
அடிச்சிருக்காருங்க. வர அவுட்டு. வின்னிங் ஷாட் 4. எஸ் போயிருச்சு அப்படிங்கிறப்போ உங்களை நினச்சிக்கிட்டு அவர் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு பிரகா. இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் 1/SDK. இல்லைங்க, ஒரு ரன்னு தான் பவுண்டரி போகலன்னு சொல்லியிருக்காரு எங்கள் ஃபீல்டர். அடுத்த ஓவர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 35. மேட்ச் டை. 1 more to win. அந்த ஃபீல்டர் பவுண்டரினே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் 5 ஓவர் இருக்கு. வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்கு பிரகாக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது பவுண்டரி இல்லைன்னு சொல்லி. எஸ் இது பவுண்டரி அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸில் எஸ் 4. நான் 4 அடிச்சு தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஓட பார்க்குறாரு. ஏன்னா இந்த பாலும் போகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்திருக்கும். SDK டீம் 1 இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனலை வின் பண்ணி முதல் டீமாக ஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஓப்பனிங் பேராக 2 பேரும் வந்து 2 பேருமே முடிச்சு கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க. கேல் ஒரு வார்த்தை சொன்னார் உள்ளே வரும்போது 2 பேருமே விக்கெட் விடாமல் முடிப்போம் அப்படின்னு. அதே மாதிரியே நடந்திருக்கு. வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் அதோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு பிரகா. ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மனா உள்ள வந்து துவம்சம் பண்ணார். பவுலிங் நல்லா போட்டிருந்தாரு. நல்ல வாழ்த்துக்கள். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஆனந்த் அவருக்கு சேர்த்து அடுத்தது LMCC